ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடிங் கரியரை பில்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் என்ன தான் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் பேசிக்ஸில் கற்றுக்கக்கூடியதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக தெரியணும். உங்களுடைய ஒவ்வொரு ட்ரேடுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணச்ச உங்கள் லேர்னிங் எங்கே இருக்கணும் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது பையும், ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல்லும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி வரும்போதும் இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாலும் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போதும் என்ட்ரி கொடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். எப்போதுமே ஒரு சார்ட்டை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணச்சா பாருங்கள் எங்கெல்லாம் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே விக்கே இல்லை, ஓப்பனும் லோவும் சேம். ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்குது. அப்படியே நீங்கள் வாங்க, ஓப்பனும் லோவும் சேம். ப்ரீவியஸ் டேயோட பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஓப்பனும் லோவும் சேம். சரிங்களா? ஓப்பனும் லோவும் இங்கே சேம், சின்னதாக ப்ராஃபிட் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் நடக்கலை, ஓப்பனும் லோவும் சேம் தான், பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை. அப்போ நீங்கள் நார்மலாக இங்கே பார்த்தாலே எந்தெந்த கேண்டில்லாம் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கோ அதை ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது மேஜராக என்ன இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது இதை தான் நீங்கள் அக்யூரஸிக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ். இது நிறைய பேருக்கு ஒரு புரிதலில் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மூமெண்ட் சரியாக கொடுக்குறதும், சரிங்களா, அந்த கான்ட்ராக்டில் உங்களுடைய ப்ரீமியம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். இந்த மூணையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மேஜராக சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நார்மல் டேஸில் நீங்கள் பாருங்கள், அதாவது உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ்க்கான இடத்துக்கு போயிடுவீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஜிக்ஸாக் லைன் தான். சரிங்களா? மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போது நீங்கள் பாருங்கள், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் ஹோல்டிங்க்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ட்ரேடிங்கில் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். அதுவுமே என்ன பண்ணுங்கன்னா, இமீடியட்டாக 3 to 5 minutesல ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மண்டே மார்க்கெட்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் நெகட்டிவில் போய் பாசிட்டிவில் அப்புறம் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50லாம் கிராஷ் ஆனாலே என்ன அப்படின்னா, நீங்களாம் ரீட்டெயில் ட்ரேடர். சரிங்களா? நம்ம எல்லாருமே ரீட்டெயில் ட்ரேடர். நம்ம முடிஞ்சு போனால் ஒரு 10-20 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுவோம். க்ரோரில் ட்ரேட் பண்ணுற நபர்கள் இன்வெஸ்ட் பண்ணச்சா தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்கேல்பிங் அந்த மாதிரியான ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ட்ரேடிங்குள்ளே. அப்போது இந்த மாதிரியான நேரத்தில் எக்ஸ்பைரி டே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 52,144 இருக்குது. சரிங்களா? ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம். சரிங்களா? கால் ஆப்ஷனுக்கு ஒரு 150 பாயிண்ட்டு போயிட்டு இந்த மணிலையும், புட் ஆப்ஷனுக்கு ஒரு 150 பாயிண்ட் மேலே போயிட்டு இந்த மணியை எடுக்கணும். சரிங்களா? அப்போது கால் ஆப்ஷனோட இந்த மணின்னு பார்த்தீங்கன்னா 52,000. சரிங்களா? புட்டுக்கு இந்த மணி பார்த்தீங்க அப்படின்னா 52,300 ஒரு ரவுண்ட் ஃபிகரில் எடுத்துப்போம். ஸோ நம்ம இதை வியூ பண்ணுவோம். சரிங்களா? இப்போது நாளைக்கு நடக்க போகிற எக்ஸ்பைரி டேயில் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் கட்டாயமாக பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி டே பக்கத்தில் வர 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 சரிங்களா, உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ நான் 5 minutesோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி மார்க்கெட்
கன்ஃபியூஷனான லெவலில் இருந்தாலுமே இன்றைக்கி தேதி 16 ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். புட்லேயும் மார்க் பண்ணுறேன், அதே சமயம் கால்லேயும் மார்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். புட்டுலேயும் ப்ராஃபிட் தான் வந்திருக்கு சரிங்களா. செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 550 ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், இதை 200 எடுத்துப்போம் சரிங்களா. நார்மலாக நீங்கள் பார்த்தாலே 350 பாயிண்ட் எனக்கு என்ன வந்திருக்கு, பாசிட்டிவில் வந்திருக்கு சரிங்களா, ப்ராஃபிட் தான். அதே இது கால் ஆப்ஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரவுண்ட் ஃபிகராக எடுத்துப்போம் சரிங்களா. இதை 300 எடுத்துக்கோங்க, இது 315 எடுத்துக்கோங்க, 50 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ரெண்டுலேயுமே என்ன வருது அப்படின்னா ப்ராஃபிட் வருது. இது சைடு மார்க்கெட் நடக்கச்ச நீங்கள் கணிச்சிட்டிங்க மார்க்கெட் வந்து சைட் வேல தான் போகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணால் ஹெட்ஜிங் பண்ணாலும் ப்ராஃபிட் தான் வரும். இதை நாளைக்கு அப்படியே இந்த வேல்யூஸை எக்ஸ்பைரி டேயில் செக் பண்ணுங்கள், இதுவுமே ப்ரீமியம் கரைஞ்சி சரிங்களா, ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் தான் வரும். அதனால தான் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் செல்லிங் பண்ணச்ச உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும், அதுதான் இங்கே இருக்கிற இஷ்யூ சரிங்களா. அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரியான ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு மார்க்கெட் மேலே போகுதுன்னா புட்டை செல் பண்ணி அதிலே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். ரிவர்ஸ் ஆச்சுன்னா தான் நீங்கள் ஹெட்ஜிங் போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்லேயே நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் சரிங்களா. இது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.